முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலே ஒன்றாக விளங்கக்கூடியது இந்த திருப்பரங்குன்றம் பரங்கிரி என்று அழைக்கப்படக்கூடியது. திருச்செந்தூரில் சூரன சம்ஹாரம் செய்த பிறகு முருகப்பெருமான் தேவாதி தேவர்களினுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு தேவேந்திரனுடைய வளர்ப்பு மகளாகிய தேவயானையை இந்த திருத்தலத்துல தான் மனம் முடிக்கிறார். 6 படை வீட்டுல முதல் படை வீடாக அமைந்திருக்கக்கூடிய இந்த தலத்துல சிறப்பா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றிருக்கிறது. பக்தகோடி பெருமக்கள் உலகெங்கும் வாழக்கூடிய முருக பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மதுரை தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பார்த்தோம், காலையில வெள்ளனாவே வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் பார்த்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அருள்மிகு ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேகமானது மிகவும் சீரோடும் சிறப்பாகவும் அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இங்கே எழுந்தருளி இருந்து நமது மகனின் கும்பாபிஷேகத்திற்கான சுவாமி அம்பாள் இங்கே எழுந்தருளி இருக்காங்க. குடமுழுக்கும் 8 காலமா மிக சிறப்பாக இங்க இருக்கக்கூடிய ஸ்கந்தகுரு வித்யாலய பாடசாலையின் சார்பாகவும் ஆலய அர்ச்சகர்களும் மிக சிறப்பாக நடத்தினார்கள். தமிழக அரசும் பாதுகாப்பாகவும் மிகவும் சீரோடு சிறப்பாகவும் நடத்தி கொடுத்தது இந்த குடமுழுக்கை. வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அனைவருக்குமே அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்து இங்கே உரிய பாதுகாப்பும் நிகழ்த்தி குடமுழுக்கானது மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது. நாங்க மதுரையில இருந்து வரோம். திருப்பரங்குன்றம் குடமுழுக்குக்காண்டி வந்திருந்தோம். காலையில 2 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இது மேல பாக்குறதுக்காண்டி, சாமி பாக்குறதுக்காண்டி வந்திருந்தோம். சூப்பரா பாதுகாப்பு இதெல்லாம் பண்ணிருந்தாங்க மக்களுக்கு. அது மாதிரி காவல்துறை நல்லா வேலை செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குடமுழுக்கு விழா பார்த்தது. இது முருகரோட ஆசி எல்லாருக்குமே கிடைக்கணும்னு ரொம்ப சூப்பரா இருந்தது. அது மானிட்டர், அதோட பின்னாடி மங்கையர்கரசி அவங்க பாடினது ரொம்ப பக்திகரமா, ரொம்ப அருள் பாவிக்கிற மாதிரி இருந்துச்சு.